தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட, உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். குரு வக்ர பயிற்சி பலன்கள். இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். ஒரு கிரகம் வக்ரகதி அடையிறது அப்படின்னா நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கும் பொழுது அது பின்னோக்கி நகர்றதாக நம்ம பாவனை பண்ணிப்போம். ஆக்சுவலாக அது நகராது, முன்னோக்கி ஃபார்வர்ட் மோஷன் தான் இருக்கும். ஆனால் சூரியன் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கிறதுனால அந்த கிரகம் பின்னோக்கி நகரும் சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதாவது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு இமேஜை ஏற்படுத்தும். இதுக்கு பேர் காணல் நீர் மாதிரி. அதாவது காணல் நீர் எப்படி இருக்கும் ஆனால் இருக்காது, அது மாதிரி இந்த கிரகம் வக்ரக கிரகம் பின்னோக்கி நகரும் ஆனால் நகராது. சூரியன் தான் முன்னாடி போகும். அதாவது ரிலேட்டிவ் மோஷன்னு ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க. நம்ம ட்ரெயினில் போகும்போது மற்ற பொருட்கள்லாம் பின்னாடி போகிற மாதிரி தோணும், ஆனால் அந்த பொருட்கள்லாம் அங்கேயே தான் இருக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால, ட்ரெயின் முன்னாடி போகிறதுனால அந்த இமேஜ் நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரமை தோன்றும். அந்த மாதிரி இப்போ சூரியன் குருவுடைய குரு இருக்கக்கூடிய ராசியிலேருந்து 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில், அதாவது குரு இருக்கக்கூடிய ராசியான ரிஷபராசியிலிருந்து 5ஆம் ராசிங்கிறது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிகள் வரை, மகரம் ராசிக்கு வரைக்கும் சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் அதாவது ரிஷபராசியிலிருந்து 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் வக்கர காலம்னு பேர். இந்த வக்கர காலத்தில் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த குரு வக்கர பயிற்சி இந்த 2024 வருடம் எப்பொழுது ஏற்படுகின்றதுன்னு பார்க்க போகிறோம். குரு வக்கர பயிற்சியானது குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள், அதாவது அக்டோபர் 9ஆம் தேதி ராத்திரி, அக்டோபர் 10ஆம் தேதி விடியற்காலை 12:30 மணி வாக்கில், 12:30லேருந்து 1 மணி வாக்கில் குரு வக்ரகதி அடைகிறாரு. அது எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா, குரோதி வருடம் தை மாதம் 22ஆம் நாள் வரை, அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி விடியற்காலை வரை குரு வக்ரமாக இருப்பார். அதுக்கப்புறமா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது ரிஷபராசிலே நடக்கிறது. ரிஷபராசிலே அவர் பின்னோக்கி நகர்றார். ரொம்ப நேரம்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணல. அதாவது குரு வக்ர பயிற்சிங்கிறது ரிஷபராசியில் மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலேருந்து வக்ரம் பின்னோக்கி நகர்ந்து ரோகிணி 3ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை குருவுடைய வக்ர பயிற்சி இருக்கும். அந்த குரு வக்ர பயிற்சி ரோகிணி 3ஆம் பாதத்தில் வரும்பொழுது பிப்ரவரி 4ஆம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் முன்னோக்கி நகரக்கூடிய வகையில் இருப்பார். பொதுவாக குரு பகவான் எப்பொழுதுமே எல்லா ராசிக்கும் பின் யோகத்தில் தான் பின்னாடி, அதாவது ஒரு வருஷம் அவர் ஒரு வருஷத்தில் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பாருன்னா பின்னாடி 4 மாதங்கள் இல்லை 5 மாதங்கள் மட்டும்தான் அவர் நல்ல பலனை கொடுப்பார். அதாவது அந்த ராசிக்கு போனால் என்ன பலனை கொடுக்கணுமோ அதை முழுமையாக அனுபவிக்கிறது அந்த கடைசி 5 மாதத்துக்கு தான். ஆனால் முதல் 6 மாதங்கள் 7 மாதங்கள் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார். அதாவது உங்களுக்கு பணம் வரா மாதிரி சிம்டம்ஸை க்ரியேட் பண்ணுவார். ஆனால் பணம் வர்றது எப்போன்னு பார்த்தா குரு அந்த ராசியில் கடைசி 4 மாதங்கள் 5 மாதங்கள் இருக்க காலத்தில் தான் பண வரவை ஏற்படுத்துவார். இப்போ இந்த காலகட்டத்தில், அதாவது அக்டோபர் 9ஆம் தேதி ராத்திரியிலேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் குரு வக்ர காலத்தில் சனி வக்ரமும் இருப்பார். இந்த சனி வக்ரத்தின் பயன்பாட்டையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா குரு வக்ரம் சனி வக்ரம் 2 முக்கிய கிரகங்கள் வக்ரகதி அடையும் பொழுது எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய பலன்கள்லாம் எதிர்மறை பலன்களாக மாறுபடும். ஏன்னா ஒரு வக்ர கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும், 2 வக்ர கிரகம் 2 விதமான கெடுதலை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு லாபமாக முடிகிற வகையில் தான் இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த அக்டோபர் 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை குரு வக்ர காலத்தில் சனி வக்ரமாக இருப்பார். நவம்பர் 14ஆம் தேதி வரைக்கும். பொதுவாக இந்த நவம்பர் 14ஆம் தேதிக்கு மேலே சனியுடைய
மீனராசிக்கு வந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை கொடுக்க துவங்கி விடுவார். ஸோ அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். அதனால் இந்த வக்ர பயிற்சியினால் பலனடையக்கூடிய ராசிகள் யார், அவர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான வக்ர பலன்களை ஆராய்வோம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலே குரு இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு மே மாதத்துலேருந்து இருக்கார். மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் 5 மாதத்தில் குரு உங்களுக்கு நல்லது கொடுக்கல, எங்களுக்கு தடங்களாக இருக்குது சார், ஏதோ வரா மாதிரி வருது, பிஸ்னஸ் வரா மாதிரி வருது, வியாபாரம் வரா மாதிரி வருது, ஆனால் வரமாட்டேங்குது சார், நாங்கள் எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் மனசில் இருக்கிற ஆசையை சொன்னால் கூட பிரச்சனை தான் சார் வருது, இந்த லவ் அஃபேர்லாம் பிரச்சனை வருது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் தரக்கூடிய நாட்களாக இந்த 4 மாதங்கள் 4.5 மாதங்கள் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் குருவுக்கு சுக்கிரனுக்கு எதிரியான குரு வக்ர கதி அடைவது உங்களுக்கு மேலும் நற்பலனைத்தான் தரும். பின்னாடி போகிற மாதிரி, அதாவது ரிவர்ஸ் மோஷன். இந்த ரிவர்ஸ் மோஷன் 12ஆம் இடத்துக்கு போனால் பூமி தொடர்பான லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. பூமியில் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இடத்த வாங்கி போட்டிருப்பாங்க, லேண்ட் வாங்கி போட்டிருப்பாங்க, அந்த பேஸ்மெண்ட் போட்டு வச்சுருப்பாங்க, பணம் வந்திருக்காது, கட்ட முடியலன்ட்டு. இப்போ திடீர் தனயோகம் ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பண வரவை கொடுத்து செலவை கொடுப்பாரு குரு பகவான். அதனால் உங்களுக்கு பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடு கட்டுறது மட்டும் இல்லாமல் வீட்டு வாசலில் கடையை கட்டி விட்டு அதுலேருந்து அதாவது எதிர்கால வருமானத்திற்கு வித்திடக்கூடிய மாதங்களாக இந்த 4 மாதங்கள் இருக்கும். தடன்னு அடித்து கட்டி ஆலங்கட்டி மழை கொட்டினா எப்படி கொட்டுமோ அது மாதிரி உங்களுக்கு இந்த மாதம், இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அடித்து கட்டின்னு எப்படி வரும், எங்கேருந்து வரும், யார் கொடுக்க போகிறான்னு தெரியாது, ஆனால் பணம் வந்துடும். செலவும் அதுக்கேற்ற மாதிரி, அதாவது இந்த இப்போ ரீசெண்டாக ஒரு புயல் வந்தது, அது மாதிரி வயநாட்டில் வந்த மாதிரி அடிச்சுட்டு போச்சுல்ல மழையெல்லாம் தண்ணியெல்லாம், அது மாதிரி உங்கள் வீட்டில் பணம் கொட்டும், பணம் அப்படியே அடிச்சுட்டு போகும், செலவாயிடும். கடைசியில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்ததுன்னு தெரில, எப்படி நடந்ததுன்னு தெரில, உங்களுக்கே ஒரு புதிராக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். இந்த 4 மாதங்கள்ங்கிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக தொழில்துறையினருக்கு உத்தியோகம் சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் மீது புதிய நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்றது. ஏன்னா 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை வரா மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போது இந்த 4ஆம் இடம் 5ஆம் இடத்துலேருந்து பின்னோக்கி 4ஆம் இடத்துக்கு பார்வை கிடைக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயம், டிரான்ஸ்ஃபர் தொடர்பான விஷயத்துலனா உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு நல்ல நண்பர் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து செயல்பட்டு பண உதவிகள் செய்வதற்கு தயாராக இருப்பார். ஸோ மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பூமியின் மூலமாக வருமானம் ஏற்படுத்துகின்ற நாட்களாக இந்த 4.5 மாதங்கள் இருக்கும். அதாவது அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு உங்களுக்கு பணம் வேணும்னா அந்த 2 வருஷத்துக்கு வருமானத்தை இப்போ நீங்கள் ஏற்படுத்திக்க போகிறீங்க. இதுலேருந்து உங்களுக்கு பண வருமானம் ஈவன் ஆஃப்டர், அதாவது நீங்கள் அந்த வேலையை விடுறதா இருந்தால் கூட அதுலேருந்து பணம் வராம், பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், தசமஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள், ரிஷபராசியில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தங்களுடைய மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு மட்டுமல்லாமல் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வருமானத்தில் தொய்வு இருக்காது. இன்ஃபேக்ட் பூர்வீக சொத்துலேருந்து அப்பாக்கிட்டேருந்து வருமானம், அப்பாவுடைய உதவியின் மூலமாக வருமானம் ஏற்படுறதுலாம் இந்த சமயத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்களின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சகோதரிகளின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் அவங்களுடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்கு முக்கியமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமும் வியாபார வளர்ச்சியும் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த 4 மாதங்கள் இருக்கும். ஸோ இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் உண்டான குரு வக்ர பயிற்சியில் ரிஷபராசிக்கு என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது நடக்கும், அதாவது அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவது மட்டுமல்லாமல் அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டால், அம்பாள்
குருவாகவும் இருப்போம், தாயாகவும் இருப்போம். ஸோ அதனால் அம்பாள் வழிபாடு செய்யுங்கள், உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சதுன்னா அம்பாளை தரிசனம் செய்யும் பொழுது கூடவே சர்வேஸ்வரனையும் தரிசனம் செய்யுங்கள், உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படும். சிவபார்வதி ஐக்கிய ஸ்வரூபத்தை வணங்கி வாருங்கள். உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நல்ல பலன்கள் ஏற்பட்டு அமோகமான குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக இந்த குரு வக்ர பயிற்சி இருக்கும். இந்த குரு வக்ர பயிற்சியின் காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் நற்பலன்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய முதல் பிரார்த்தனையாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் இந்த குரு வக்ர காலம், அதாவது அக்டோபர் 9 முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு ராஜயோகத்தை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.